பரவாயில்லையப்பா 11000 ரூபாய்க்கு 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா MediaTek Helio G70 6.8 இன்ச்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட TecnoCamon16 அப்படின்ற இந்த போனை ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த போனை நான் யூஸ் பண்ண வர அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உண்மையிலேயே எப்படி இருக்கு அப்படின்ற என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியனும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். TecnoCamon16 யூசுவலா டெக்னோல அந்த Camon சீரிஸ் பாத்தீங்கன்னா கேமரா ஃபோக்கஸ் பண்ணதா இந்த லோ பட்ஜெட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது ஒரு அன்பாக்சிங் பார்த்தலாம். பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல TecnoCamon16 அப்படின்னு போட்டு ஓ அப்படின்னு போட்டுருக்காங்க. கேமராவோட சிம்பிள் வந்து போட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் இருக்கா. அண்ட் சைடுல கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட். இது மிச்ச எந்த பிராண்டுமே தரதில்ல. இது என்னன்னா நம்மளோட போனை வாங்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ கீழே போட்டோம் ஸ்கிரீன் உடைஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ரீயா மாத்தி கொடுப்பாங்க. அதுக்கு எந்த சார்ஜும் இல்ல. ஆனா சர்வீஸ் சார்ஜ் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா இது உண்மையிலேயே பண்றாங்களா அப்படின்றத நம்ம டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த போனோட டிஸ்ப்ளே உடைச்சு உண்மையிலேயே ஃப்ரீயா மாத்தறாங்களா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்றதுக்கு ரெடி. அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமான்னு கேளுங்க. நிறைய பேர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவேன். சோ அதுக்கு ஒரு சிம்பாலிக்கா என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நிறைய லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓபன் பண்ணோம்னா இன்னொரு ப்ளூ கலர் பொட்டி இருக்கு டெக்னோ அப்படின்னு போட்டு. இதுக்குள்ள ஆஃப் கோர்ஸ் என்ன இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு குவாலிட்டியான டிபியூ கேஸ் கொடுத்திருக்காங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஓட்டன்னு. ஏன்னா இந்த கேமரா மாடல் கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்து வந்திருக்காங்களா. அதுக்கப்புறம் as usual ரீடிங் மெட்டீரியல் சிம் எஜெக்டட் டூல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல 12+1 13 months வாரண்டி வந்து கொடுத்திருக்காங்க. யூசுவலா எல்லாரும் 12 months தான் கொடுப்பாங்க. இங்க 13 months இருக்கு. அடுத்து Camon16 ஃபோன் இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி கேமரா மாடல் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் குவாலிட்டி டிசைன்லாம் முந்தின ஜெனரேஷனோட ஓரளவு பெட்டர் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. ஓகே நல்லா தான் இருக்கு. வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். இதுக்கு அடியில பார்த்தோம்னா ஒரு 10 வாட் நார்மல் சார்ஜர் மட்டும் தான் இருக்கு. ஆனா இந்த போன்ல 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. வேணும் அப்படின்னா நீங்க தனியா தான் வாங்கிக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் ஃபைனலா டைப் சி கேபிள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா மைக்ரோ USB கேபிள் தான் சார்ஜிங் கொடுத்திருந்தாங்க. அண்ட் சிம் எஜெக்டட் டூல் இங்க கொடுத்திருந்தாங்க. அவ்வளவுதான் பாக்ஸ் குள்ள இருந்துச்சு. அன்பாக்சிங் அப்படிதான். இப்போ இந்த போனோட விலை 11000 ரூபாய். இந்த 11000 ரூபாய்க்கு இந்த போன்ல என்ன ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா கொடுத்திருக்காங்க. ஒரு டிஃபரெண்டான மாடியூல்ல 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் ஃபைனலா நாலாவது கேமரா பாத்தீங்கன்னா AI லென்ஸ். இந்த AI லென்ஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு பில்டிங் போட்டோ எடுத்தோம் அப்படின்னா அது பில்டிங் அப்படின்னு சொல்லும். ஒரு அனிமல் எடுத்தோம் அப்படின்னா அது அனிமல் சொல்லும். ஒரு ட்ரீ எடுத்தோம் அப்படின்னா ட்ரீன்னு சொல்லும். அதுக்காக தான் இந்த லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றது நம்மளுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுமா. அதான் நம்மளே பாக்குறோம்ல. இதுக்கு ஒரு தனி லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மிச்சபடி கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ரோ சென்சார் இருக்கு. அதனால மேக்ரோல போட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் போர்ட்ரேட்லயும் போட்டோ எடுத்துக்கலாம். போர்ட்ரேட்ல போட்டோ மட்டும் இல்ல வீடியோ எடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட பிளர் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்குள்ள யாருமே தரதில்ல. இவங்க அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணிருக்காங்க அப்படின்றதால ஓகே தான்ப்பா. அடுத்து இந்த கேமரால ஐ ட்ராக்கிங் ஃபீச்சர் இருக்குங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்ல ஓரளவு பரவாயில்லாம கொடுத்திருக்காங்க. லைட்டா அந்த ஃபோக்கஸிங்லாம் ஓரளவு நல்ல பெட்டர் பண்ணும் அப்படின்றதுக்காக அண்ட் ஷார்ட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்றப்ப நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே போட்டு பார்க்கிறதுக்கு டிஃபரெண்டா ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அது கூடவே 2K வரையும் நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஃபேஸ் அதே மாதிரி கண் எல்லாத்தையுமே அழகா காட்டுறது அப்படின்னா ஒன்னொன்னையும் பாடி ஷேப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். நல்லா ஒரு மேக்கப் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கிறது அப்படின்னா அதுக்கான நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது போக சூப்பர் நைட் மோட் இருக்கு, ஸ்லோ மோஷன் இருக்கு, AR ஷாட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்திருக்காங்க. போட்டோஸும் ஓரளவு பரவாயில்ல, நல்ல போட்டோஸ் வந்து கிடைக்குது. இந்த சாம்பிள் போட்டோஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்றது நீங்களே சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத இதோட ஃபுல் ரிவ்யூல நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோல் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. ஒரு குட்டியூன பஞ்ச் ஹோல் தான். இந்த செல்ஃபில நம்மளால போர்ட்ரேட்ல வீடியோ எடுத்துக்க முடியும். போர்ட்ரேட்ல போட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல 1080 பிக்சல்ஸ் வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த போட்டோஸை பார்க்கறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் லோ லைட்ல இன்னும் பெட்டரான செல்ஃபி எடுக்கிறதுக்கு டூயல் ஃபிளாஷ் ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்கு. இந்த கேமரா மாடல் இப்போ வர நிறைய போன்ஸோட கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா கொஞ்சம் பெரிய மாடல்ல கொடுத்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. இதுக்கு அடுத்த ஹைலைட் பாத்தீங்கன்னா டெக்னோ அப்படின்னு வந்துட்டாலே அந்த ப்ராசஸர் தான் ரொம்ப மொக்கையா இருக்கும் ப்ரோ அப்படின்னு நானே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஒன்னு அந்த P35 P25 அதை விடவே மாட்டாங்க. இப்போ ஓரளவு நல்ல முடிவு எடுத்து MediaTek Helio G70 வந்து கொடுத்திருக்காங்க. கேமிங்க்கு ஒரு ஸ்மூத்தான கிராபிக்ஸ்ல வச்சு விளையாண்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அண்ட் நார்மல் பர்ஃபார்மன்ஸ்க்கு பெருசா எந்த குறையுமே இருக்காது. இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஓகேப்பா நல்லா பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் இப்பயாவது டெக்னோக்கு ஞான உதயம் பிறந்துச்சு. அப்பா பரவாயில்லப்பா ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. சோ பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்குள்ள நல்லா தான் இருக்கு. பெருசா இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல எனக்கு எந்த குறையும் இல்ல. இதுக்கு அடுத்து இப்ப தேவைக்கு ஏத்தாப்ல பாத்தீங்கன்னா 6.8 இன்ச்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே. எதுக்காக இவ்வளவு பெரிய டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா இப்ப இந்த ஆன்லைன் டாஸ்க் இருக்குல்ல அவங்கள தான் மெயின் டார்கெட்டா வைக்கிறாங்க. சோ அவங்களுக்காக ஒரு பெரிய டிஸ்ப்ளேல இந்த போன் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. 6.8 இன்ச்ல HD+ LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இதுல 480 nits வரை இதோட பிரைட்னஸ் இருக்கு. அதனால அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் ஓரளவு நல்ல பிரைட்டா தான் இருக்கு. ரொம்ப உச்சி வெயில்ல யூஸ் பண்ணா மட்டும் ஓகேவா பரவாயில்ல அப்படின்னு இருக்கு. கலர்ஸ் நல்லா இருக்கு. வீவிங் ஆங்கிள் பார்க்கிறது நல்லா இருக்கு. ஓவரால் டிஸ்ப்ளே அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸ்லாம் ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஒரு பெரிய டிஸ்ப்ளே ஓகே நல்லா பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த போன்ல நான் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டெக்னோல இந்த குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கையில எடுத்தப்பே ஒரு நல்ல சாலிடான ஃபீல் கிடைச்சு. கொஞ்சம்
கொஞ்சம் லைட்டா வெயிட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு கையில ஹேண்டில் பண்றது கஷ்டம் தான். குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஃபுல்லி பிளாஸ்டிக்ல மேட் பண்ணிருக்காங்க. அண்ட் டிசைனும் பார்க்கிறதுக்கு ஓகே பரவாயில்லப்பா நல்லா தான் பண்ணிருக்காங்க. போன ஜெனரேஷனோட நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. சோ ஓவராலா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன்ல. இதுக்கு அடுத்து இப்ப ட்ரெண்டுக்கு ஏத்தாப்ல பாத்தீங்கன்னா எல்லா போன் மாதிரி 5000 mAh பேட்டரி இந்த போன்லயும் கொடுத்திருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆனா பாக்ஸ்க்குள்ள 10 வாட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. வேணும் அப்படின்னா தனியா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ 18 வாட் கொடுத்துருந்துருக்கலாம். கேட்டதுக்கு காஸ்ட் கட்டுக்கு வந்து அதனால தான் காரணம். ஸோ லோ பட்ஜெட்ல கொடுக்கணும்னா இதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே பேட்டரி யூசேஜ் எப்படி இருக்குன்றத ரிவ்யூல நல்லா யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். ரிவ்யூ வேணுமான்றதையும் மறக்காம நீங்க சொல்லுங்க. அடுத்து இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. ஒரே வேரியன்ட் தான். 2+1 ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. 2 சிம் கார்டு அட் டைம்ல ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும். 2 சிம்லயும் டூயல் வோல்டேஜ் சப்போர்ட் இருக்கு. அட் டைம்ல 2 ஜியோ சிம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 51GB கிட்ட ஃப்ரீயா இருந்துச்சு. மிச்சபடி எல்லா சென்சாரும் ஓரளவு கவர் பண்ணிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பின்னாடி வந்து கொடுத்திருக்காங்க. ஓரளவு ஃபாஸ்டா வந்து அன்லாக் பண்ணுது. ஃபேஸ் அன்லாக்கும் லைட்டிங்ல லோ லைட்ல ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. இன்னும் டீடைலா ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்றத ரிவ்யூல டீடைலா பேசலாம். அதுக்கு அடுத்து இதோட OS அப்படின்னு பார்த்தோம்னா iOS வெர்ஷன் 7 மேல Android 10 கொடுத்திருக்காங்க. லைட்டா பார்க்கிறதுக்கு அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் இருக்கும். நிறைய டிஃபரண்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்கு. நிறைய போட்டோஸ் வந்து உங்க போன்ல இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே கம்ப்ரஸ் பண்ணி இன்னும் கம்மியான சைஸ்க்கு வந்து கொடுக்கும். போட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடுத்து உங்க போன்ல டேட்டா கம்மியா இருக்கு. வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்க்கு மட்டும் தான் டேட்டா போகும். மிச்சம் எதுக்குமே டேட்டா போகாது. அண்ட் வாட்ஸ்அப்புக்கும் ஒரு சில ஹேக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சில விஷயங்களை உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது கூடவே டார்க் மோட் இருக்கு, பைக் மோட் இருக்கு, அல்ட்ரா பேட்டரி சேவர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை ஆன் பண்றப்ப இன்னும் பெட்டரான பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். மிச்சம் எந்த ஆப்ஸுமே யூஸ் பண்ணாம வெறும் காலுக்கு மட்டும் வச்சுக்கிறது அப்படின்னா பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த OS ல வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரே பஞ்சாயத்து என்ன அப்படின்னா நிறைய ப்ளோட்வாஸ் இருக்குங்க. சோ ப்ளோட்வாஸ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. இருந்தாலும் நிறைய ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொஞ்சம் ரிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த OS-ம் யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓகே நல்லா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் யூசர் சைடு யோசிச்சு இன்னும் நிறைய விஷயங்களை க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் ரெட்மி ரியல்மி அவங்களுக்குலாம் ஒரு காம்படிட்டிவா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த OS ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் அந்த TecnoCamon16 ல பாத்தீங்கன்னா அந்த 11000 ரூபாய்க்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ போன ஜெனரேஷனோட ஓரளவு பெட்டர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. முக்கியமா ப்ராசஸர் உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்டெப் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல காம்படிட்டிவான போன்ஸ்லாம் ரெட்மி ரியல்மி மிச்ச எல்லா பிராண்டுமே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவங்க கையில தான் இருக்கு. சோ இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. இந்த 11000 ரூபாய்க்கு இந்த போன் வர்த்னு நினைக்கிறீங்களா? இந்த போனோட ரிவ்யூ எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. வேணும்ன்றவங்க மறக்காம லைக்கும் போடுங்க. நிறைய லைக்ஸ் வந்து அப்படின்னா இந்த போனோட ரிவ்யூ நீங்களே கேக்குறீங்க அப்படின்றத நானே புரிஞ்சுக்கிட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு இதுல என்ன பிரச்சனை இருக்கு என்ன நல்லா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா ஒரு வீடியோ போடுவேன். அது உங்களுக்கு வேணுமான்றத லைக் மூலமா நீங்க சொல்லுங்க. அண்ட் இந்த போன் பத்தி வேற டவுட் இருக்கு அப்படின்னா கேட்டு விடுங்க. இங்கேயும் கிளியர் பண்ணுவோம். ரிவ்யூ வீடியோல உங்களோட டவுட் முக்கியமா இருந்துச்சு அப்படின்னா மென்ஷன் பண்ணியும் கிளியர் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் 11000 ரூபாய்க்குள்ள ஆன்லைன் கிளாஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல போன் தேடுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு போன் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்கலாமா வேணாமான்றத ரிவ்யூல பார்க்கலாம் நண்பா. சோ இதே மாதிரி ஒரு நல்ல போன் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.